இந்த ஒரு எளிமையான டெக்னிக் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது உறவு சிக்கல்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம், பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிறதன் மூலமாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எளிமையான டெக்னிக். இந்த டெக்னிக்கை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்கலாம். இந்த இன்றைய பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் எபிசோட் மூலமாக இந்த டெக்னிக் என்ன, இது எப்படி சரியாக பயன்படுத்துறது அண்ட் இது யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கிற தகவல்களோடு சேர்த்து இதை நீங்கள் சரியாக பயிற்சி பண்ணுறதுக்கான கைடட் மெடிடேஷனும் கொடுக்கப்படும். கைடட் மெடிடேஷனை பற்றின தகவல்கள் இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்த அந்த டெக்னிக்கோட பேர் ஹோஓபனோபனோ. ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபாலோ பண்ணின ஒரு டெக்னிக் தான் ஹோஓபனோபனோ. இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். முதலாவது பேசிக் லெவல், அடிப்படை பயிற்சி. இன்னொன்று அட்வான்ஸ்டு லெவல். இந்த அடிப்படை பயிற்சியிலேயே மிக அதிகமான ரிசல்ட்டை, விளைவை உங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரியான அட்வான்ஸ்டான சில பயிற்சிகள் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும், ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹோஓபனோபனோ டெக்னிக் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துடலாம். உங்களை பல பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த 4 வார்த்தைகளை, அதாவது நான் வருத்தம் கொள்கிறேன், என்னை தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள், நன்றி, நான் உங்கள் மேல் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துகிறேன், அல்லது உங்களை நேசிக்கிறேன். இந்த 4 எளிமையான வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். இதுதான் ஹோஓபனோபனோ டெக்னிக். என்ன ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா எமோஷ்னல் ஹீலிங் நடக்கும். இந்த ஹோஓபனோபனோ டெக்னிக் எப்படி செயல்படுது, வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 எளிமையான வாக்கியங்களை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற நெகட்டிவான எமோஷன்ஸை அது வெளியெடுத்து விடும். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நாம் அதை நம்முடைய மனசுக்குள்ளே வச்சிருக்கும் போது அது நமக்கு நன்மை செய்வதில்லை, தீமை தான் செய்யுது. பல விதத்துலேயும் தீமைகள் செய்யுது. நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ விடாமல் தடுக்கிறதும், நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அல்லது முன்னேற்ற பாதையில் வழி நடப்பதற்கு நமக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம், விஷன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு யோசனை கிடைக்கணும், அடுத்தது இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமாக நம்ம சிந்திக்கணும், நம்மளோட எதிர்காலத்தை பார்க்கணும். ஆனால் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். ஒரு திரை போட்டு மறைச்ச மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிடும். நம்முடைய கண்களுக்கும் அது தெரியாது, அந்த இன்ஸ்பிரேஷனையும் நம்மளால் உணர முடியாது, நாம் அதை தெரிஞ்சுக்கவும் மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ அடைத்து வைக்கப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு வாய்த்துவிடும். இந்த அடைத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை முறைக்குள்ளே நாம் கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் நாம் ஏதோ அடைக்கப்பட்டது போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனால் அதிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியாமே இருக்கும். இதுக்கான காரணம் என்ன? அந்த அறையை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கான கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியுது, அது உங்களால் உணர முடியுது. ஆனால் அந்த கதவு எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான். இதை நீங்கள் விட்டுட்டா அந்த திரை விலகிவிடும், கதவை திறந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். ஆனால் அது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறதுனால, நாம் பிடித்து வைத்திருப்பதால் அந்த திரையானது உங்களுடைய மனச்சிறையை விட்டு வெளியே வருவதற்கான கதவுகளை மறைத்து வைத்திருக்கிறது. இந்த ஹோஓபனோபனோ டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக இந்த திரைகளை விலக்கி கதவுகளை பார்த்து அதை திறந்து நீங்கள் வெளியே வந்தால் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த இன்ஸ்பிரேஷனையும் கொடுக்கும். உங்களுக்கு உறவு சிக்கல்கள் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை பணத்தோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், அது தொழில் ரீதியானதாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை முறை சார்ந்ததாக இருக்கலாம், உங்களுடைய உடல் சார்ந்ததாக இருக்கலாம், உங்களுடைய மனம் சார்ந்ததாக இருக்கலாம். எது எப்படியோ அது எல்லாத்திலிருந்தும் நீங்கள் எமோஷ்னல் ஹீலிங் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அதை விட்டு நீங்கள் வெளியேற ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களை சரி செய்யும்.
நான் இதை திரும்பவும் இன்னொரு முறை சொல்கிறேன், இது உங்களை சரி செய்யும். இதை மட்டும்தான் இந்த டெக்னிக் செய்யும். இந்த மெத்தடை நீங்கள் எதுக்காக எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் பிளாக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல ஓப்பனோ டெக்னிக்கை பற்றி மட்டும் சொல்லலை. பொதுவாக நிறையா டெக்னிக் இருக்குது. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயோ மேனிஃபெஸ்டேஷனுக்கான டெக்னிக்கோ அல்லது இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் பொதுவாக சொல்லப்படுற டெக்னிக்கோ, இந்த மாதிரி நிறையா டெக்னிக் இருக்குது. நிறைய பேர் இதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அல்லது பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி அதிகமாக அவங்க கேள்விப்படும் போது அதன் மேலே, அதாவது அந்த குறிப்பிட்ட டெக்னிக் மேலே நமக்கு நம்பிக்கையும் மதிப்பும் அதை பற்றின அவேர்னஸும் அதிகமாகுது. இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கான சரியான முறை என்ன அப்படின்னா, இது யாருக்கானது, இது ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், இதை பண்ணுனா என்ன நடக்கும், இது எனக்கு தேவையா அப்படிங்கிற இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும்போது அத்தனை கேள்விக்கும் டிக்கு வருது. ஆமாம், இது எனக்கானது தான் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக தோணுதுன்னா அந்த டெக்னிக்கை எடுத்து ஃபாலோ பண்ணாதான் அது உங்களுக்கு வேலை செய்யும். மருந்து கடையில் விற்கிற எல்லா மருந்துகளும் உங்களுக்கானது அல்ல. எல்லா மருந்துகளையும் வாங்கி சாப்பிடவும் கூடாது. அதே மாதிரி தான் இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஓப்பனோ டெக்னிக்கு வருவோம். எமோஷ்னல் பிளாக் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, அல்லது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மனிதர்களோடு இருந்தாலும் சரி, மிருகங்களோடு இருந்தாலும் சரி, பொருட்களோடு இருந்தாலும் சரி, பணத்தோடு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, நான் எமோஷ்னலாக எனக்கு ஒரு பிளாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக் ஓப்பனோ. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுனா அது உங்களை சரி பண்ணும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அதில் மனைவி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாருங்க, இதெல்லாம் ஒரு உறவு சிக்கலை ஏற்படுத்துது, அவர் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த மெத்தடை நீங்கள் தவறாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது அது உங்களை தான் சரி பண்ணுமே தவிர அவரை சரி பண்ணாது. ஆனால் நீங்கள் சரியாகும்போது அதற்கு தகுந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாறுவாரே தவிர டைரக்டாக மாற மாட்டார். ஸோ நேரடியான மாற்றம், டைரக்ட் சேஞ்சை எதிர்பார்த்து இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனால் பண வரவு ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பணம் எனக்கு நிறையா வந்துடும், இல்லை பணத்தடைகள் எல்லாம் மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த டெக்னிக்கை பண்ணக்கூடாது. இந்த டெக்னிக்கை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன தடைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறீங்களோ அதையெல்லாம் உணர்ந்து சரி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் உங்களுக்குள்ளே நடக்கும். வெளியே இருக்கக்கூடிய எந்த விஷயமும் மாறாது, மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே தான் நடக்கும். நீங்கள் மாற ஆரம்பிக்கும் போது வெளியே இருக்கக்கூடிய உங்களுடைய சூழலானது உங்களுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படித்தான் ஓப்பனோ டெக்னிக் வேலை செய்யும். ரெண்டாவது, இந்த 4 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது இந்த டெக்னிக் கிடையாது. உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துறது தான் இந்த டெக்னிக். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த 4 வார்த்தைகளையே சொல்றீங்க. அப்படின்னா இந்த உணர்வுகள் வெளிப்படுத்தப்படணும்னு அர்த்தம். அது வெளிப்படாமல் வெறுமனே இந்த 4 வார்த்தைகளை சொல்கிறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக் உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறவங்க தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் வெளியேறுவதற்கோ அல்லது ஹீலிங் ஆகிறதுக்கோ அனுமதிக்கணும். அதை விட்டு விடுவதற்கான திறந்த மனப்பான்மையோடு மட்டுமே இந்த பயிற்சியை செய்யணும். அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் இல்லை அப்படின்னா இந்த பயிற்சி வேலை செய்யாது. நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த திறந்த மனப்பான்மையோடு இந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்குள்ளே அந்த எமோஷ்னல் ஹீலிங் நடந்து என்ன சரி பண்ணும், அதன் மூலமாக நான் நடக்கிறத வச்சு எனக்கு வெளியில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற இந்த புரிதலோடு இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இப்போது இந்த பயிற்சிகளை எப்படி செய்கிறது, நான் இதனுடைய ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். இதோட பேசிக் வெர்ஷன் ஒன்று இருக்குது, அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது. பேசிக் வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த 4 வாக்கியங்களை உணர்வு பூர்வமாக நாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட வாக்கியமோ
அல்லது ஒரு குறிப்பிட்ட உணர்வோ ஹைலைட் ஆகும். உதாரணத்துக்கு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வருத்தப்படுவதற்கான ஏதாவது ஒரு நிகழ்வோ ஒரு மனிதரோ ஒரு சூழ்நிலையோ நமக்கு ஞாபகம் வரும். அப்போ அதை சொல்லும்போது அதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தணும். அதே சமயம் நம்ம அதை சொல்லும்போது நமக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சூழலோ ஒரு சம்பவமோ ஒரு நபரோ இல்லை நபர்களோ இல்லை வேற ஏதாவது பொருட்களோ ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வரலாம். அந்த விஷயத்தை நினச்சி உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை வெளிப்படுத்தணும். இந்த 4 வார்த்தைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல்ல நாம் வருத்தப்படுறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம். அடுத்தது நாம் மன்னிப்பு கேட்குறோம். அடுத்தது நன்றி சொல்கிறோம். அப்புறம் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம். இது ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் ப்ராசஸ். இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை உங்களுடைய மனசில் நினைக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக செஞ்சுருக்கீங்க, இல்லை அவர் செஞ்ச ஒரு விஷயம் உங்களுடைய மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்காக நீங்கள் இந்த ஹோஓப்பனோப்பனோ டெக்னிக்கை பயன்படுத்துகிறீங்க. இப்போ முதல்ல நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிக்கிறீங்க, எமோஷன்ஸையும் வெளிப்படுத்துகிறீங்க. சில நேரத்தில் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது நம்மளுடைய எமோஷன்ஸ் அதிகப்படியாக நம்ம அந்த வருத்தப்படுற விஷயத்தில் இருக்கும். உடனே நீங்கள் அடுத்தடுத்த வாக்கியங்களுக்கு கடந்து போகக்கூடாது. நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுலேயே கொஞ்ச நேரம் இருக்கணும். எவ்வளோ நேரம் இருக்கணும்? அந்த வருத்தம் உங்களுடைய மனசை விட்டு கொஞ்சம் வெளியேற வரைக்கும் நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கணும். நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற இந்த முதல் வாக்கியமும் நான் உங்களை நேசிக்கிறேன் அல்லது அதிக அளவு அன்பை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற வாக்கியமும் ரெண்டுமே ஆப்போசிட்டானது. நீங்கள் தொடர்ச்சியாக ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய எமோஷன்ஸை முழுமையாக உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவோ வெளியேற்றவோ முடியாது. இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அழுகை வருதுன்னா முழுமையாக அழுது தீர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் அழ முடியாது. 5 செகண்ட் அழறீங்க, 5 செகண்ட் அமைதியாக இருக்கீங்க, அடுத்த 5 செகண்ட் யோசிக்கிறீங்க, அடுத்த 5 செகண்ட் சிரிக்கிறீங்க, திரும்ப அதுக்கு அடுத்த 5வது செகண்டில் அழ ஆரம்பிக்கிறீங்க. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எந்த எமோஷன்ஸும் முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி தான் இந்த டெக்னிக்கும். வெறுமையாக அந்த 4 வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த எமோஷன்ஸ் முழுமையாக உங்களை விட்டு வெளியேறவோ ஹீலிங் நடக்கவோ செய்யாது. அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் சாரி அப்படிங்கிறதையே நீங்கள் கொஞ்ச நேரம் சொல்லலாம். ஒரு 5 நிமிடம் சொல்லலாம், இல்லை ஒரு 3 நிமிடம் சொல்லலாம். நீங்கள் முடிவு பண்ணுறது தான். உங்களுடைய மனதிற்கு முழு திருப்தி ஏற்படும் வரைக்கும் நீங்கள் அதை சொல்லலாம். இந்த இடத்துல எமோஷன்ஸை வெளிப்படுத்தணும்னு நம்ம சொல்லிட்டோம். அதை எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம்? குறிப்பிட்ட கவுண்டிங்கை வச்சு இவ்வளோ முறை சொல்லுங்கள் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. உங்களுடைய மனநிலையை நீங்கள் கவனிக்கும் போது, இவ்வளோ நேரம் நான் வருத்தப்படுறேன், இவ்வளோ நேரம் நான் மன்னிப்பு கேட்டேன், எனக்கு ஒரு திருப்தி ஏற்படுது, இப்போ நான் அடுத்த வாக்கியங்களுக்கு கடந்து போகலாம், அடுத்த வாக்கியங்களை சொல்லி என்னுடைய நன்றியை என்னுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த வாக்கியங்களுக்கு கடந்து போகலாம். இப்போது இன்னொரு சினாரியோவை பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவ் பிளாக் இருக்கிற மாதிரி, ஒரு எமோஷ்னல் பிளாக் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் இதை சொல்லும் போது உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னா, அப்போ மட்டும் நீங்கள் இந்த 4 வாக்கியங்களை மெதுவாக பொறுமையாக உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள் மைண்டுக்கு ஏதாவது ஞாபகம் வருது அப்படின்னா அந்த இடத்துல அதை முழுமையாக வெளிப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வாக்கியத்துக்கு போகணும். இப்போது இதனுடைய அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவாக தெரியுது இந்த ஒரு குறிப்பிட்ட நபரோடு எனக்கு ஒரு உறவு சிக்கல் இருக்குது. அது ஒரு பொருளாகவோ ஒரு நிகழ்வாகவோ எதுவாக வேணா இருக்கலாம். இதற்காக என்ன நான் சரி பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த ஹோஓப்பனோப்பனோ டெக்னிக்கை பயன்படுத்துறது தான் அந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, அமைதியான மனநிலை, அமைதியாக இந்த பயிற்சியை செய்கிறதுக்கான ஒரு இடம், யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு நேரம், இது எல்லாம் சரியாக அமையணும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் தொடங்கலாம். இந்த பயிற்சியை நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நபரையோ குறிப்பிட்ட சூழலையோ இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ பணத்தையோ உங்கள் தொழிலையோ எதாக இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பையோ உங்கள் மனசையோ நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த வாக்கியங்களை உணர்வு பூர்வமாக சொல்ல ஆரம்பிக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே சொன்னது மாதிரி தான், இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது
உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், எந்த அளவுக்கு நீங்கள் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இதை பண்ணணும். இப்படி பண்ணும்போது நீங்கள் வருத்தமாக சோகமாக ஃபீல் பண்ணலாம், இல்லை அழுகை கூட வரலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபரையோ குறிப்பிட்ட இடத்தையோ சூழலையோ உடம்பையோ மனசையோ இல்லை ஒரு பொருளையோ நினச்சி அடுத்தடுத்த வாக்கியங்களை நீங்கள் சொல்லி இந்த ஹோஓபனோபனோ டெக்னிக்கை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முதல் தடவை உணர்வு பூர்வமாக செய்யும்போது உங்களுடைய எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எமோஷன்ஸ் மிக அதிகமாக குறைந்திருப்பதை நீங்கள் உணருவீங்க. அந்த நிலைக்கு அப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி சொன்ன பார்த்தீங்களா, ஜென்ரலாக இந்த 4 வாக்கியங்களை தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை கொஞ்ச நாள் பண்ணீங்க அப்படின்னா அந்த எமோஷனல் ஹீலிங் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். இது ஒரு ஹீலிங் டெக்னிக். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அதைத்தான் நீங்கள் இப்போது இவ்வளோ நேரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்தது இந்த பயிற்சியை எப்போ பண்ணலாம், எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். இது எப்போ வேணால் பண்ணலாம். நான் தான் சொல்லிட்டேன். நீங்கள் எந்த பயிற்சியை பண்ண போகிறீங்க, பேசிக் லெவலில் பண்ண போகிறீங்களா, இல்லை எதுனே எனக்கு என்னென்ன தெரியலை, ஆனால் பொதுவாக என் மனசில் இருக்கிற ஒரு பிளாக்கை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலாக இந்த 4 வாக்கியங்களையும் சொல்ல போகிறீங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட நபரை நினச்சி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். இதற்கான குறிப்பிட்ட நேரம் காலம் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த ப்ராசஸை நீங்கள் சரியாக பண்ணி முடிக்கிறதுக்கு யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடம், நேரம், உங்களுக்கான ஒரு ஃப்ரீ டைம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மனதளவில் தயாராக இருந்தால் மட்டுமே இந்த பயிற்சியை நீங்கள் சரியாக முழுமையாக செய்ய முடியும். இடையூறு ஏற்படுது அப்படின்னா இந்த பயிற்சியை உங்களால் முழுமையாக செய்ய முடியாது. அதை மட்டும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான சிறந்த நேரம் எது அப்படின்னு இப்போ உங்களால் ஒரு கணிக்க முடியுது இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கான சிறந்த டைம். அந்த டைமில் இந்த பயிற்சியை செய்யுங்க. இப்போ இந்த கைடட் மெடிடேஷனை பற்றி சொல்கிறேன். இந்த 3 பயிற்சிகளையுமே கைடட் மெடிடேஷனாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். முதல் கைடட் பயிற்சி ஜென்ரலாக இந்த 4 வாக்கியங்களையுமே சொல்லக்கூடிய பயிற்சி. எக்ஸாக்டாக இதுதான் எனக்கான எமோஷனல் பிளாக் அப்படின்னு தெரியாதவங்க, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பயிற்சியை செஞ்சுக்கலாம். இரண்டாவது பயிற்சி, இந்த 4 வாக்கியங்களை சொல்லும்போது ஏதோ ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அது நபராகவோ பொருளாகவோ சூழலாகவோ இருக்கலாம். அதை ஞாபகப்படுத்தி பொறுமையாக ஒவ்வொரு வாக்கியங்களாக உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் அடுத்த வாக்கியங்களுக்கு போகிற மாதிரியான பயிற்சி. இந்த பயிற்சியில் ஐ ஆம் சாரி, மன்னிப்பு கோருகிறேன் அப்படிங்கிற வாக்கியத்தை மட்டுமே அதை முழுமையாக அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஐ ஆம் சாரி அப்படிங்கிற வாக்கியத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற வாக்கியங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 3வது பயிற்சி, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எமோஷனை இந்த குறிப்பிட்ட நபரோடு எனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மனநிலையோடு, தயாரான மனநிலையோடு அதை கம்ப்ளீட்டாக நினச்சி பார்த்து நினைவு கூர்ந்து அதுக்கப்புறம் உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு வாக்கியங்களையும் சொல்லி அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த 3 பயிற்சிகள். முதல் 2 பயிற்சிகளை இன்னொரு சேனலில் நான் அதை வெளியிடுறேன். 3வது பயிற்சியை எபிக் லைஃப் சேனலில் நான் வெளியிடுறேன். இப்போ இந்த பயிற்சிகளுக்கான லிங்கை நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்குது. இந்த வீடியோவினுடைய முடிவுலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கிறது, அதாவது முதல் வீடியோ அப்படிங்கிறது பேசிக்கான பயிற்சி. 2வது வீடியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு வாக்கியங்களை முழுமையாக சொல்லி அதை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் அடுத்த வாக்கியங்களுக்கு போகிற மாதிரியான பயிற்சி. இந்த 2 வீடியோவுக்கான லிங்கையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் அண்ட் பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. அப்படியாகட்டும். நன்றி.